பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப பால் நல்லா ஊறும். நண்டு சாப்பிட்டாங்க. கால்சியம் கூட இருக்கு இல்லையா, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மார்பகம் கட்டி பாலே வரலன்றாங்கல்ல. நீங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டாலும் சரி, நண்டு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பால் மார்பத்துல ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுல கால்சியம் ரொம்ப சத்து. ஆக்சுவலி கடல் நண்டை விட வயல் நண்டுக்கு தான் மருத்துவ சக்தி நிறைய. இது வந்து ரொம்ப மருத்துவ குணம். இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க இந்த நண்டு குழி தண்ணியை வந்து குடிச்சு ட்ரை பண்ணுங்க. சித்தர்கள் சொன்ன குறிப்புகள்ல முக்கியமான ஒரு குறிப்பா இது. நண்டு குழி தண்ணி. நண்டு குழி தண்ணியில அவ்வளவு மருத்துவ சக்தி இருக்குமா, கிளியர் வாட்டரா இருக்குமா. அந்த கொட்டங்குச்சியில எடுப்பாங்க, எடுத்துட்டு அதை கலங்காம எடுத்துட்டு அதை வந்து ஒரு பீங்காம் பாட்டில போட்டு அது ஒரு 2 days அந்த மாதிரி வெயில்ல வச்சு எடுத்துட்டு அப்புறம் அதை குடிச்சா, அதாவது அதை விட பெஸ்ட் மெடிசன் இந்த வேர்ல்ட்லயே இல்ல. அவ்வளவு ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுக்குன்னு சொல்றாங்க. இந்த வயல் நண்ட ஓடு இருக்குல்ல, இதுலதான் இந்த நம்மளுக்கு சிசேரியன் டெலிவரி இதெல்லாம் அப்புறமா தையல் போடுவாங்கல்ல, அந்த நூல், அந்த சூச்சரிங் மெட்டீரியல் வந்து இதோடைய அந்த ஓட்ல இருந்து தான் ரெடி பண்றாங்கலாம் சொல்லுவாங்க. சோ அப்சர்வ் ஆயிரும் அப்படியே. சோ நம்ம தையல் பிரிக்க கட் பண்ண வேணாம்ல திருப்பியும். ஆக்சுவலி இந்த வயல் நண்டு வந்துட்டு எப்பயுமே அண்ணி சொல்லுவாங்க, அண்ணி இது வந்து எந்த சீசன்ல நீ எடுக்கணும்னு சொல்வீங்க யூசுவலா? இல்ல அமாவாசை டயத்துல தான் நல்லா இருக்கும். அமாவாசை டைம்ல தான் நண்டோட சதைப்பற்று நல்லா இருக்கும். பௌர்ணமி டைம்ல இது குஞ்சு பொரிச்சனால அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது. யூசுவலா கோழி கட் பண்றனா கூட முட்டையிடுற ஸ்டேஜ்ல வெடக்கோழியா வெட்டணும்பாங்க, அப்ப டேஸ்டியா இருக்கும். முகப்பரு இருக்குது உங்க பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ, டீனேஜர் நிறைய இருக்கு, முகம் வந்து பளபளப்பா ஆகணும்னா நண்டு சாப்பிட்டு பாருங்க. இந்த முடக்குவாத நோய் இருக்குல்ல, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா பிரண்டை துவையல் சாப்பிடுங்க, முடக்கத்தான் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றேன் நண்டு சாப்பிட்டு பாருங்க. நண்டு சூப். ஏன்னா இது கால்சியம் அதிகமா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பட் இதுல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஒரு இடத்துல ஒரு வீக்கம், இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கும். கை கால்லாம் வீங்கி, இதுல முடக்குவாத நோயில எல்லாம் வீங்கி வலிச்சு கால்லாம் வீங்கி நடக்க முடியாம இருக்கிற வயசான தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ரெகுலராக வாரத்தில் 2 நாள் 3 நாள் நண்டு சூப் கொடுத்து பாருங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையும். ஆனால் இன்ஃப்ளமேஷன் குறையுது இல்லாமல் போன்ஸ்க்கு வந்து விட்டமின் டி வேணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம போன்ஸ்லாம் வந்து வீக் ஆகாம, ஆஸ்டியோபோரோசிஸ் வராம, அதாவது எலும்புகள் வந்து இந்த பொற பிஸ்கெட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓட்ட ஓட்டியா ஃப்ரெஜைலா இப்படி வழுக்கி விழுந்தாலே உடஞ்சிற மாதிரி இல்லாம, ஒரு பெண்களுக்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும் வீக்னஸ்னால. இந்த மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமும் ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப வரும். அந்த மாதிரி வராம இருக்க இந்த போன்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வந்து இது சாப்பிட்டா உடம்பு விட்டமின் டியை எடுத்துக்கும், எலும்பு அதோடைய இது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நண்டு வந்து பெஸ்ட் மெடிசனா. சூப்பர். இந்த டிப்ஸ் தான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை. ஸோ வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா நண்டு வச்சு கொடுக்கணும். ஆண் பெண் மலட்டுத்தன்மைக்கு, தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு, ஞாபக மத்திய அல்சீமர் டிசீஸ் அந்த மாதிரி டிமென்ஷியா இவங்களுக்கு இப்படி தான் கொடுக்கணும்னு இல்லை. எலும்புகள் வலுப்பெற வயசான தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து சாப்பிட வேண்டிய உணவு.